ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வாழும் போதே பல அற்புதங்களை நிகழ்த்திய ஸ்ரீ சர்க்குரு கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி சித்தர் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். பழனிசாமி சுவாமிகள் செய்த அற்புதங்களையும் உண்மை சம்பவங்களையும் சிறப்புகளையும் சிறப்பு பூஜைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகள் வாழும் நாளிலே நிறையா மக்கள் அவரை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களோட அனுபவத்தை சொல்கிறப்ப இப்பயும் அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் நிறையா வருது. ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஐயா அடிக்கடி மாரியம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை நிறையா பயன்படுத்தியிருக்காரு. ஒரு பட்டாம்பூச்சி போனால் கூட என்ன மாரியம்மா அங்கே வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லுவாராம். மற்றவங்க யாராலும் வந்துட்டு கிளம்புற மாதிரி இருந்தால் இரு மாரியம்மா போகலாம் அப்படின்னு சொல்லுவாராம். கணக்கம்பட்டி சர்க்குரு சாமியை பார்க்க வரவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க, மருத்துவர்கள், அப்புறம் வழக்கறிஞர்கள், இப்படி பெரிய பெரிய இடத்துலேருந்து பெரிய பெரிய ஆக்டர்கள் இப்படிலாம் பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அவர் ஒரே மாதிரி தான் நடத்துவாராம். இவங்க பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரங்க, ஏழை அப்படின்ற எந்த இதுவும் பார்க்க மாட்டாராம். அப்படி அவங்க வந்தோடனே இந்த கல்லை எடுத்து அங்கிட்டு போகிறது, வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வைக்க சொல்கிறது, பெரிய ஒரு பாறாங்கல்லாம் பெரட்ட சொல்லுவாங்களாம். இவர் எப்படி பெரட்ட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாத்திரத்தில் அப்படியே ஈஸியாக பெரட்டுற மாதிரிலாம் பெரட்டியிருக்காங்க. பக்தர்கள் அவங்களோட அனுபவத்தை எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஐயாவை பார்க்க வர எல்லா பக்தர்களுக்குமே உணவு வாங்கி கொடுத்து அனுப்புவாராம். அவங்க காலையிலே ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாலும் இருங்க சாமி போகலாம், இருங்க சாமி போகலான்னு சொல்லி அவங்கள உட்கார வைப்பாராம். ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்ருப்பாராம். அந்த சாப்பாடுற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வண்டியில் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 25 பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். சாப்பாடைத்தான் பொட்டணமும் அப்படின்னு சொல்லுவாராம். பணத்தை காகிதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். என்ன சாமி 10 பேர் தான் இருக்கிறாங்க, 25 கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை வாங்கிட்டு வா சாமி அப்படின்ட்டு வரான். அந்த பொட்டணம் வாங்கிட்டு ஐயா கிட்ட வர்றதுக்குள்ளேயுமே மறுபடியும் இருக்கிற ஒரு 15 பேர் ஏதோ ஒரு பகுதியிலேருந்து கூட்டமாக ஐயாட்ட வந்துடுவாங்களாம். அப்போ இப்போ தலையை என்ன சாமி அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ பார்த்தா கரெக்டாக அவங்க வாங்கிட்டு வந்த பொட்டணத்துக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரியாக இருக்குமா. இதெல்லாம் எப்படி கணிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் மக்கள் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்றதையும் உணர்ந்துறாரு. எதுக்காண்டி வர்றாங்க அப்படின்றதையும் அவர் உணர்ந்து தான் ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்க பரிபாசையில் அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இதையுமே அவர் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறதில்ல. வர்ற பக்தர்களுக்கு அவங்க வாங்கிட்டு வரதை அவங்களுக்கு தான் கொடுப்பாராம். அவர் கொஞ்சம் எடுத்துக்கிடுவாராம். அவர்கிட்ட கிடைக்கிற அந்த எல்லா பொருளுமே ஒரு பிரசாதமாக தான் வர்றவங்க சாப்பிட்ருக்காங்க. அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்காது. அதே மாதிரி அவர் சொல்கிற பொருட்களை வாங்கி கொடுக்குற பாக்கியமும் சர்க்குருவை பார்க்க வர்ற எல்லா பக்தர்களுக்குமே அமைஞ்சிருக்காது. அது ரொம்ப சிறப்பு. அவர்கள் செய்த ஒரு பாக்கியமாகவே கருதியிருக்காங்க. ஐயா நிமிர்ந்து பார்த்தாலே போதும் அப்படின்ற பக்தர்களுமே ஐயா கூடயே இருந்திருக்காங்க. சர்க்குரு கூடயே ஒரு பக்தர் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஐயா கூட ஆரம்பத்திலே இருந்திருக்காரு. அவர் ரொம்ப நாள் கழித்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் அவங்க வீட்டில் இருக்க முடிஞ்சான். மறுபடியும் சர்க்குரு கூடயே இருக்கிறதுக்கு தான் அவர் மனசு தோணி மறுபடியும் இவர் கூடயே இருந்திருக்கிறாரு. அவர் அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. சர்க்குரு முதல்ல வாய் பேசாத ஒரு குழந்தைய பேச வச்சதான் பெரிய ஒரு அற்புதமும் ஆச்சரியமும். அதுக்கப்புறம் தான் அவரோட அற்புதங்கள்லாம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அவரை பற்றி தெரிஞ்ச தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இவரை பார்க்க வந்திருக்காங்க. இன்னுமே நிறையா பேர் ஜீவசமாதியில் வணங்கிட்டு அவங்க கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் ரத்தத்தில் அடைப்பு இருந்திருக்கு. எல்லாம் மருத்துவம் பார்த்து அவர் சரியாகலை. ஐயா கிட்ட கடைசியாக உட்காந்து 3 தடவை துப்பியிருக்காரு. துப்பிட்டு எந்திரிச்சு போ சாமி எல்லாம் சரியாயிடுச்சு, அதான் துப்பியாச்சுல போ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி போய் அவர் செக் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்தர் மறுபடியும் ஐயா வணங்கிட்டு அவரை பார்த்துட்டு போயிருக்காரு. சர்க்குருவோட பார்வையே பக்தர்களுக்கு ஒரு அருமருந்தாக பயன்பட்டுருக்கு. கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி சித்தர்கள் நமக்கும் நிறையா நல்ல விஷயங்களை உணர்த்தியிருக்காரு. ஸ்ரீ சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட 11ஆம் ஆண்டு மகா குருபூஜை பெருவிழா முன்னிட்டு தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்களுக்கு விரத மாலை அணிவிக்கும் விவரம் சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதை நம்ம சர்க்குருட்ட நிறையா வேண்டுதல் வச்சுருப்போம். அது எல்லாமே நமக்கு உடனே நடத்தி காட்டுறாரு. அவருக்கு ஒரு தீர்த்த கலசம் எடுத்து
நம்ம 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து அவரை பார்க்குறதுங்கிறது பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. அந்த விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மற்றும் உண்மை சம்பவங்கள் நிறையா இருக்குது, அதையும் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா பக்தர்களுமே இங்கே வர்றவங்க எல்லாமே பகிர்ந்துக்கிறது என்னன்னா, இங்கே வர்றதுக்கு ஒருத்தர் சொல்லி தான் வர்றோம், அதுக்கப்புறம் ஃபுல் விவரம் தெரிய மாட்டேங்கிறது, இங்கே வந்த பின்னாடி தான் இவர் இங்கே இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோன்றத சொல்கிறாங்க. அதனால நம்ம வீடியோ மூலியம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்ற பக்தர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தினோம்னா அவங்களும் சத்குருவோட ஜீவ சமாதிக்கு அவங்களோட வேண்டுதலை வச்சுட்டு அவங்க திருப்தியாக போகிறதுக்கு ஒரு வழிகாட்டின மாதிரி இருக்கும். நம்பி வர்ற பக்தர்களுக்கு ரொம்ப திருப்தியாக அவங்க வேண்டதை 3 நாள்லேயோ 3 வாரத்திலேயே பக்தர்கள் நம்பி மனப்பூர்வமாக வேண்டதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறதை அவங்களும் உணருவாங்க. அதுக்காண்டி தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மகா குரு பூஜைக்கு மாலை அணி விவரத்தை பார்க்கலாம். வர்ற மாசி மாதம் 25ஆம் தேதி 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மகா குரு பூஜையை முன்னிட்டு தான் மாலை அணிவிக்கிறாங்க. அதில் 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்ற விரதமும் இருக்கலாம். அது முடியாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாலை அணிவிக்கும் தேதிகளும் நிறையா கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாலை போடுறது தை மாதம் 8ஆம் தேதி 21/1/2025 செவ்வாய்க்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக 21 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா மாசி மாதம் 5ஆம் தேதி 17/2/2025 திங்கட்கிழமையும் மாலை போட்டுக்கலாம். அதுலேருந்து அவங்களுக்கு 21 நாள் விரதம் இருக்கிற கணக்கு வந்துடும். அதுக்கடுத்த தேதி 16 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா மாசி மாதம் 10ஆம் தேதி 22/2/2025 சனிக்கிழமையும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்த தேதி 7 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2025 திங்கட்கிழமை மாலை அணிவிச்சுக்கலாம். அதுக்கடுத்த தேதி பார்த்திங்கன்னா 5 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்குது. மாசி மாதம் 21ஆம் தேதி 5/3/2025 புதன்கிழமையும் மாலை அணிவிச்சுக்கலாம். அதுக்கடுத்த தேதி பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி மாசி மாதம் 23ஆம் தேதி 7/3/2025 வெள்ளிக்கிழமையும் போட்டுக்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க. தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் கவனத்திற்கு 47வது நாள் மாசி மாதம் 24ஆம் நாள் 8/3/2025 சனிக்கிழமை ஜீவசமாதியில் இருந்து காலை 8 மணி அளவில் புறப்படுதல் அப்படின்ற ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வீர ஜக்கம்மாள் கோயில் இருந்து மாலை 4 மணி அளவில் சர்க்குரு பகவானுக்கு தீர்த்த கலசம் எடுத்து வரும் பக்தர்கள் கொண்டு வரும் தீர்த்தம் 48வது நாள் சர்க்குரு பகவானுக்கு மாசி மாதம் 25ஆம் நாள் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சந்தன அபிஷேகம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்குரு பகவானை செவ்வாய்க்கிழமை போய் பார்க்குறதுக்கும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போய் பார்க்குறதுக்கும் வியாழக்கிழமை பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகரித்து கொண்டே தான் போகுது. பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு வேண்டுதல் நிறைவேற ஒரு இடம்தான் சர்க்குரோட ஜீவசமாதி இருக்கிற கணக்கம்பட்டி. முக்கியமாக ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி சர்க்குரு பகவானோட ஜீவசமாதியில் போடுற சந்தன காப்பும் திருநீரும் மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுறாங்க. அதுலேருந்து ஒரு நபருக்கு ஒரு சந்தன பாக்கெட்டும் ஒரு திருநீர் பாக்கெட்டும் கொடுக்குறாங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க அதை சாப்பிட்டு ரொம்ப குணமாயிட்டு மறுபடியும் சர்க்குருவை பார்க்குறதுக்கு வர்றாங்க. சர்க்குருவை மனதார வேண்டிட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை ரொம்ப நம்பி வாங்கி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது விரைவாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாரு சர்க்குரு. அதனால் நீங்கள் நம்பி அவரை முழுமையாக வேண்டி அந்த பிரசாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சர்க்குரோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப நம்பி நினச்சி வர முடியாமல் வேண்டிகிட்ருக்கிறவங்களுக்கு கனவுல போய் அவர் சாய்பாபா மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு காமிச்சு அவரோட இருப்பிடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அது உண்மையாக உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுது. சர்க்குரு கணக்கம்பட்டி சுவாமிகள் நிறையா பேத்துக்கு கனவுலேயும் போயிருக்காரு. எந்த ரூபத்தில் கூட அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. பட்டாம்பூச்சியாக காட்சி கொடுத்துருக்காரு. வழி தெரியாதவங்களுக்கு அவரே வழிகாட்டியிருக்காரு. உண்மை சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு தமிழ் படித்த ஒரு ஆசிரியர்கள் 5 பேர் வந்திருக்கிறாங்க சர்க்குருவை பார்க்கறதுக்காண்டி. அவர் காலையிலே வந்துட்டாங்க. வந்தவங்களை அவர் எதுவுமே பேசாமல் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு மரத்தை தூக்கி அந்த சைடு போட சொல்லியிருக்காங்க. எல்லா பேருமே அதை எடுத்து அந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் போய் பக்கத்தில் நின்றுட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கு. அவருடைய மனைவி இறந்து பல வருடங்கள் ஆயிருக்கு. ஆனால் சர்க்குரு அதை பரிபாஷை மூலம் அதை கேட்டிருக்கத
அவர் உணர்ந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. சர்க்குருவோட அற்புதங்களை வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்ரீ சர்க்குரு பகவானை பற்றின வீடியோ வந்து நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம். பஸ் ரூட் எல்லாமே போட்டிருக்கோம். இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி இதுலேயும் சொல்லிடலாம். புதுசாக வர வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பழனி வர ரோட்டில் கணக்கம்பட்டின்ற ஸ்டாப்பு, திண்டுக்கல்லேருந்து 45 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே இறங்குனீங்கன்னா கணக்கம்பட்டி ஸ்டாப்லேருந்து சர்க்குரு ஜீவசமாதிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதை நீங்கள் நடந்து கூட வந்துடலாம். இல்லாட்டி ஷேர் ஆட்டோ இருக்குது. அதில் வந்து 20 ரூபா ஒரு நபருக்கு வரும். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சர்க்குரு வாழும் நாள்லே வந்து வர்ற பக்தர்கள்ட்ட இந்த மாதிரி கற்களை வந்து அடுக்கி வைக்க சொன்னது தான். இந்த அனுபவம் வந்து எல்லா பக்தர்களுக்குமே கிடச்சிருக்காது. அதை தான் நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு வணங்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விரிய மரம் இருக்கும். இந்த விரிய மரத்தை வந்து நம்ம மன திருப்தியோட நம்பிக்கையோடு சுற்றி வரணும். அதுக்கடுத்த வந்து சர்க்குரு சுவாமிகள் வாழ்ந்த குடில், அவங்க வீடு இது இருக்குது. அதுக்குள்ளே அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இருக்குது. அதை வணங்கிட்டு அதுக்கடுத்து அவர் ஞான உபதேசம் செய்த வேப்பமரம் இருக்குது. அதையும் வணங்கிட்டு உள்ள திருநீர்லாம் இருக்கும். வேப்பமரம் உள்ளே வந்து ஒரு சுற்றி நம்மளோட சுமைகளை வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு சர்க்குருவை வந்து கும்புறதுக்கு ஜீவ சமாதிக்கு வரலாம். வர்ற வழியிலே வந்து நிறைய அகத்திக்கீரைகள் வந்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து வாங்கி நம்ம பௌர்ணமி அம்மாச்சி தினங்கள்லாம் முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லா தினங்கள்லேயும் வந்து இந்த அகத்திக்கீரை விற்கிறாங்க. நம்ம வாங்கி அங்கே உள்ள கோசாலை இருக்குது, பசு கன்று இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற வழக்கமும் இருக்குது. நம்ம விருப்பப்படுறவங்க வாங்கி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்குரு பகவானுக்கு வந்து சிறப்பு பூஜைகளை வந்து மதியம் நடத்துகிறாங்க. அந்த பூஜையில் கலந்துட்டு ரொம்ப அமைதியாக நம்ம வேண்டுதலை வந்து சர்க்குருகிட்ட வந்து சொல்லிவிட்டு அன்னதானம் வந்து அங்கேயே வழங்கப்படுறாங்க. வர்ற பக்தர்கள் உணர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் வந்து ஐயா கொடுக்குற ஒரு பிரசாதமாக தான் அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் சாப்பிட்ற உணவை வந்து வீணாக்காமல் அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டு தட்டை வந்து நீட்டாக கழுவி அடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்ததுங்க. அன்னதான கூடத்துக்குள்ளேயே நிறையா பொன்மொழிகள் வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் தானத்திலே சிறந்தது அன்னதானம். அதை செய்ய முடியாட்டியும் சாப்பிட்ற உணவை வந்து வீணடிக்காமல் இருப்பதே நீங்கள் செய்கிற முதல் அன்னதானம் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ வர்ற பௌர்ணமி பூஜையிலையும் பக்தர்கள் எல்லாமே சிறப்பு பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சர்க்குருவோட ஜீவசமாதி போயிட்டு பௌர்ணமி சிறப்பு பூஜையும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளோட அற்புதங்கள் வந்து நிறையா இருக்குது. நமக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.